வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 17/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை ஒன்றுமில்லை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6 மணி. கரணம் 3 மணி முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 6:33 வரை. சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:48 வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி. யோகம் இன்று அதிகாலை 4:48 வரை சித்த யோகம் பின்பு அதிகாலை 5:59 வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:48 வரை மகம் பின்பு பூரம். மேஷராசி நேயர்களே, எதிலும் அனுசரித்து நடந்து கொள்ளவும். தம்பதிகளுக்கிடையே விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. ஆடம்பர பொருட்களினால் ஆர்வம் அதிகமாகும். சேமிப்புகள் குறையும். சொந்த பந்தங்களின் மூலம் அலைச்சல்கள் கூடும். எதிலும் யோசித்து செயல்படவும். உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பரணி அலைச்சல்கள் அதிகமாகும். கிருத்திகை கடமைகள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஆசைகள் நிறைவேறும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உதவிகள் அதிகமாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். ஆதாயங்கள் ஏற்படும். மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை தடைகள் விலகும். ரோகிணி ஆதாயங்கள் கூடும். மிருகசிரிஷம் வருமானம் அதிகமாகும். மிதுன ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நல்லவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் ஆதரவுகள் கூடும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். வியாபாரத்தில் நட்புகள் கிடைக்கும். ஆசைகள் பூர்த்தியாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரேஷம் அனுகூலங்கள் ஏற்படும். திருவாதிரை ஆதரவான நாள். புனர்பூசம் நட்புகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களை, வேகமாக செயல்படுவீர்கள். ஆர்வமான நிலை ஏற்படும். வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நெருக்கடிகள் நீங்கும். ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். புனர்பூசம் ஆர்வம் உண்டாகும். பூசம் நெருக்கடிகள் நீங்கும். ஆயில்யம் கௌரவங்கள் மேலோங்கும். சிம்ம ராசி நேயர்களை, வேகமாக செயல்படுவீர்கள். பணியில் யோசித்து செயல்படுவது நல்லது. மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும். உதவிகள் கிடைக்கும். தடைகள் விலகும். நன்மையான நிலை ஏற்படும். மேலதிகாரிகளுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் நிதானம் தேவை. பூரம் அலைச்சல்கள் கூடும். உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கன்னி ராசி நேயர்களை, பெரிய மனிதர்களின் நட்புகளினால் மாற்றமான நிலை ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். புகழும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் வளமான நாள். ஹஸ்தம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சித்திரை நெருக்கம் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வழக்க விஷயங்களில் எதிர்பார்த்த நிம்மதியான நிலை கிடைக்கும். வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை வளமான நாள். சுவாதி தடைகள் விலகும். சாகம் கௌரவங்கள் மேலோங்கும். விருச்சிகராசி நேயர்களை, மனதளவில் சிந்தனைகள் கூடும். தடைப்பட்ட பொருள் வரவுகள் கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சுபிட்சங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் பொருள் வரவுகள் கூடும். அனுஷம் சிந்தனைகள் அதிகமாகும். கேட்டை நெருக்கம் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, எதிலும் லாபமான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். எதிலும் நிதானமாக செயல்படவும். வளமான நிலை உண்டாகும்.
யோசித்து செயல்பட்டால் மென்மையான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் உண்டாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆர்வமான நிலை உருவாகும். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் அலைச்சல்கள் கூடும். பூராடம் வளமான நாள். உத்திராடம் நிம்மதி கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். நிம்மதியான நிலை உருவாகும். மேலதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். ஆதரவான நிலை உருவாகும். திறமைக்கேற்ற முன்னேற்றம் உழைப்பும் கிடைக்கும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கூடும். திருவோணம் மேன்மைகள் ஏற்படும். அவிட்டம் நிம்மதியான நாள். கும்பராசி நேயர்களே, சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மனதிற்கு தன்னம்பிக்கை உண்டாகும். எதிர்பாராத செலவுகளினால் சேமிப்புகள் குறையும். வீட்டில் ஆதரவான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பணியில் வருமானம் கூடும். லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் சேமிப்புகள் உண்டாகும். புரட்டாதி வளமான நாள். மீன ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தேகநலனில் அக்கறை தேவை. வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். வீட்டில் உள்ளவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும். திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி நிம்மதியான நாள். உத்திரட்டாதி நெருக்கம் ஏற்படும். ரேவதி பொறுமையுடன் செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.